அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு குடும்ப வழி உறவு அண்ணனாக தான் வந்து இருந்தார். என் அப்பாவுடைய ஒரு என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப நோயுற்ற காலத்தில் கூட இருந்து பார்த்துக்கிட்டாரு, அண்ணனை பார்த்துக்கிட்டாரு. அண்ட் வந்து நான் வந்து திரைப்படத்துறையில் வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மறைமுக சப்போர்ட்டாகவும் நேரடி சப்போர்ட்டாகவும் நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் என்னை வந்து ஒரு அவருடைய பார்வையிலே தான் நான் இருந்தேன். அவர் இல்லாமல் போனது திடீர்னு எனக்குமே வந்து ஒரு தனியாக நிற்கிற ஒரு சூழல் மாதிரி தான் எனக்குமே இருக்குது. அண்ட் அதை நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறேன். ஆம்ஸ்ட்ராங்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா. அண்ட் வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லானது தான் நீங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா நிறைய தலைவர்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் நிறைய இப்போ ஆம்ஸ்ட்ராங்னு ஒன்று சொல்லுவார், மூர்த்தி அண்ணா வந்து எப்படின்னா அவருடைய கட்சியில் இல்லைனாலும் இந்த சமூக பங்களிப்போடு இயங்குகிற தோழர்களை வந்து ஒரு நாளும் கைவிட்டதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அவர் எல்லாரையும் வந்து தம்பியாக அவர் வந்து ஏற்றிருப்பார் மூர்த்தி அண்ணன் அப்படின்னு தான் ஆம்ஸ்ட்ராங் என்கிட்ட சொல்லுவார். இப்போ என்னை பற்றியே வந்து அண்ணன்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கலாம். இப்போ ரஞ்சித் வந்து நீலம் பண்பாட்டு மையம் தனியாக ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிருக்காரு, ஏன் அதை பண்ணணும், சினிமா பண்ணலாம்ல இதை பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நாள் கூட வந்து நீ இதை பண்ணு இதை பண்ணாதுன்னு சொன்னதே கிடையாது. என்னப்பா பண்ணுற, இது பண்ணுறியா, சரி பண்ணு, இதை பண்ண போறியா பண்ணு, அப்புறம் வந்து இந்த விஷயமா உடனே வருவார். எல்லாத்துக்குமே என் கூட வந்து பயங்கர துணையாக நின்றவர். என்னை ஒரு நாளும் என்கிட்ட கேட்டதே இல்லை. அவர்கிட்ட நிறைய பேர் என்னை பற்றி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியும். இவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் என்கிட்ட ஒரு நாளும் கேட்டதே இல்லை. அதுவே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன், என்னப்பா அவங்க அண்ணன் என்ன சொன்னாலும் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு, உன்னை இவர் எதுக்கு அவ்வளோ பிடிக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு என் மீது தீராத ஒரு பேரன்பை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு அண்ணன். அவரை இழந்தது வந்து என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு துயரம். அவரை இழந்து வந்து நான் அது என்னால் வந்து மறக்க முடியாது. அந்த இழப்பை என்னால் இதுவரைக்கும் வந்து என்னால் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் சில மரணங்கள் வந்து பெரிய துயரமாக இருந்தது. அது வந்து என்னுடைய மாமா பூபதி பாண்டியன் அவர்கள் இறந்தது என்னால் இது வரைக்கும் ஏற்றுக்கவே முடியாது. அண்ட் அப்பா இறந்தது. அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து அண்ணனுடைய இறப்பை வந்து என்னால் இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாத சூழல், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து அவருடைய சிலையையும் அவருடைய என்ன சொல்ல சமாதியும் பார்க்குறப்பவே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு ஃபீல் தான் வந்தது. அண்ட் வந்து இதை நாம் ஏன்னா இது சாதாரண மரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பெரிய ஒரு படுபாதக ஒரு படுகொலையை நிகழ்த்தி அதுக்கு பின்னால் பெரிய சூழ்ச்சியை வச்சு தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அண்டு அதை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. அது மக்கள் சீக்கிரம் அறிந்து கொள்வார்கள். சட்ட போராட்டத்தின் வழியாக நம்ம டெஃபினட்டாக இதை வந்து மக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ற பெரிய உறுதியோடு அண்ட் இன்றைக்கி தொடங்கியிருக்கிற தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மனப்பூர்வமாக தெரிவித்துக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.